ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜென்ரல் ரீடிங் அண்ட் லவ் ரீடிங் இது ரெண்டையும் சேர்த்து கம்பைன் ரீடிங்காக பார்க்க போகிறோம். அந்த வகையில் ஃபஸ்ட் மேஷ ராசிக்கு வந்திருக்க கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சேரியட். இந்த சேரியட் கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களோட முயற்சி உங்களை வெற்றியை நோக்கி எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு சொல்லுது. உங்களோட கட்டுப்பாடும் தைரியமும் தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதனால் நீங்கள் செய்கிற செயல் எல்லாத்துலேயும் தைரியத்தோடு இறங்குங்க. ரொம்ப கண்ட்ரோலாக இருங்க, கோபப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு லிமிட்டை நீங்கள் வச்சுக்கிட்டு அதை நோக்கி நீங்கள் பயணிக்கலாம். அப்போ தான் நீங்கள் பண்ணுற காரியம் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட லவ் ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் லவ் லைஃப்பும் டெவலப் ஆகும் அப்படின்ட்டுருக்காங்க. லவ் ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதோடு இல்லாமல் லவ் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இன்றைக்கி ஒரு முக்கிய முடிவை எடுப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ். ஓகே, அடுத்து ரெண்டாவது ரிஷபராசிக்கு பார்த்திங்கன்னா இது ஹைரோஃபைன் கார்டு வந்திருக்காங்க. இது என்னென்னா நம்மளோட மரபை மீறி நீங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப நியாயமாக நீங்கள் நடந்துக்கணும், எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப நியாயத்தோடு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ், அதாவது மேரேஜ் நோக்கி போகலாம். இன்றைக்கி கமிட்மெண்ட்டை பற்றி நீங்கள் 2 பேரும் பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா நைட் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. என்னென்னா உங்களோட ஆக்ஷன் பயங்கர ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு சொல்லுது இந்த நைட் ஆஃப் வான்ஸ். ஆனால் உங்களோட பிளானிங் ரொம்ப லைட்டாக ரொம்ப சீராக இருக்கணும், ஒரே ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட லவ் லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் பேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் உங்களோட ரொம்ப ஓவர் எமோஷனாக இருக்கும்போது எந்த டிசிஷனும் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மிதுன ராசி எமோஷ்னலாக இருக்கும்போது லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் எந்த முடிவும் எமோஷனில் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆஃப் பென்டிக்கிள்ஸ். இதில் ஜென்ரல் ரீடிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். எல்லா வேலையுமே ஈக்குவலாக கொண்டு போங்க. ஓவராக எதுலேயும் போய்ட்டு ஃபோர்ஸபிளாக பண்ணாதீங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பணத்தை கையாளும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேலைக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதால லவ் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் பர்சன் நீங்கள் ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, எப்போவுமே ஒர்க்குன்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் கூட பிரச்சனை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் பார்த்துக்கணும். அடுத்து சிம்ம ராசி பார்த்திங்கன்னா சன் கார்டு வந்திருக்கு. சன் கார்டு உங்களோட சக்ஸஸ் ஹாப்பினஸை சொல்கிற ஒரு கார்டு. ஸோ இன்றைக்கி நீங்கள் தொட்ட காரியம் எல்லாமே தொடங்கும், நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. அதுதான் உங்களுக்கான ஜென்ரல் ரீடிங். அடுத்து லவ் ரீடிங்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப எவர் க்ரீனாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதோட உங்களோட பிள்ளைகளால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் பிள்ளைகள் தொடர்பாக ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கன்னி ராசி பார்த்தோன்னா ஹெர்மிட் கார்டு வந்திருக்கு. ஜென்ரல் ரீடிங் என்ன அப்படின்னு பார்த்தா நீங்கள் ரொம்ப சுயமாக நீங்கள் நிறைய யோசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்க போகிறீங்கன்னா அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் ரொம்ப டீப்பாக திங்க் பண்ண பிறகு தான் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ தனிமையை விரும்புகிறீங்க. அதனால் உங்கள் பர்சன்கிட்டேருந்து டெம்ப்ரவரியாக கொஞ்சம் விலகி இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிட்ருக்கீங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் நாளைக்கு நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னும் ஸ்பிரிட் சொல்லியிருக்காங்க. அடுத்து துலாம் ராசிக்கு ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு. அதனால் ஜென்ரல் ரீடிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட டிசிஷன் நேர்மையாக இருக்கணும். ரொம்ப குறிப்பாக கோர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கேஸ் ஏதாவது இருக்குது, ஏதாவது சொத்து விவகாரம் அந்த மாதிரி கேஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் ரொம்பவும் நேர்மையாக இருக்கணும், நேர்மையான முடிவுகளையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உண்மையை பேசினா மட்டும்தான் உங்கள் ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து விருச்சிகம் ராசி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெத் கார்டு வந்திருக்கு. ஸோ நீங்கள் பழசை விட்டுட்டு புதிய பல விஷயங்களுக்கு மாறுறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் மாற்றம் வரும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. வேலையாக இருக்கலாம் அல்லது ஃபேமிலியில் கூட ஏதாவது பழைய விஷயங்கள் குழப்பிட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு புதுசாக ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல் லைஃப்பை நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்குது.
அடுத்து ரிலேஷன்ஷிப்லன்னு பார்த்தீங்கன்னா பழைய காதல் வந்து முடிவடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழைய காதலுக்கு எண்ட் கார்ட் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புதிய காதலும் உங்களுக்கு வரும், அதுக்கான வாசலும் திறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ். ஓகே, அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா பேஜ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. நீங்கள் வந்து இன்றைக்கி புதுசாக யோசனைகள் நிறைய வச்சுருப்பீங்க. அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப ஆர்வமாக பண்ணுவீங்க. வீட்டில் சமையல் வேலையிலேருந்து இல்லை உங்களோட ஓனாக ஏதாவது பண்ணணுன்னு இருந்தால் கூட எல்லாத்துலேயுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக நீங்கள் இன்றைக்கி இருப்பீங்க. உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அதுவுமே புதுசாக தான், புதுமை, அதுலேயும் ஒரு புதுமை இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. யாரோ ஒருத்தர் வந்து உங்களை வந்து இன்றைக்கி மெசேஜ் பண்ணலாம், இல்லை கால் பண்ணலாம். ரொம்ப நாளாக உங்கள் கூட காண்டாக்டில் இல்லாத ஒருத்தர் இன்றைக்கி உங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ். ஓகே, அடுத்து மகர ராசி. மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4 ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் இன்றைக்கி ரொம்ப பிடிவாதமாக இருப்பீங்க. பணத்தை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாக யோசிச்சுட்ருப்பீங்க. ஸோ வந்துட்டு பிடிவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். பணத்தை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டீங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம் டிலே ஆகியிருக்கலாம், கொடுக்க வேண்டியவங்க கொடுக்காமல் இருந்திருக்கலாம். அதை பற்றி நீங்கள் இன்றைக்கி யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி பார்த்திங்கன்னா உங்களோட உணர்வுகளை வந்துட்டு அதுலேயும் நீங்கள் பிடிவாதமாக தான் இன்றைக்கி இருக்க போகிறீங்க. அதுலேயும் பிடிவாதம் வேண்டாம். உங்களோட எமோஷன்ஸை வெளிப்படையாக நீங்கள் வந்துட்டு உங்கள் பார்ட்னர்கிட்ட காட்டணும். அப்போ தான் உங்களோட ரிலேஷன்ஷிப் இன்னும் நல்லா டெவலப் ஆகும், ஸ்ட்ராங் ஆகும். ஓகே, அடுத்து கும்பராசிக்கான பலன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் கார்டு வந்திருக்கு. உங்களோட நம்பிக்கையும் ஆசைகளும் தான் இன்றைக்கி உங்களை வந்து லீட் பண்ண போகுது. யூனிவர்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டார் கார்டோட மெசேஜ். உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் காதலில் நம்பிக்கை இருக்கா, காதல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிற மாதிரி சோதனைகள்லாம் வரும். சத்தியமான காதல், உண்மையான விஷயங்கள், நீங்கள் உண்மையாக இருந்தால் மட்டும்தான் அது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும். அடுத்து மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் கப்ஸ். இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு ரொம்ப நியாயமாக இருப்பீங்க, எல்லாரையும் அரவணைச்சு போவீங்க. நீங்கள் வந்து மற்றவங்க கிட்டே வந்து ரொம்ப எமோஷ்னல் சப்போர்ட் கொடுப்பீங்க மற்றவங்களுக்கு. ஓகே, அடுத்து லவ் ரீடிங் பார்த்தீங்கன்னா உங்களால் உங்கள் பார்ட்னர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து உங்கள் மேலே கோபம் இருந்தாலும் கண்களில் மட்டும்தான் அந்த கோபம் இருக்கும். மனசு முழுக்க உங்கள் மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் லவ்வாக தான் இருப்பாங்க. ஸோ மீன ராசிக்கான பலன் இது தான். குயின் ஆஃப் கப்ஸ் இதை தான் சொல்லுது. ஓகேங்களா, இன்றைக்கி வந்து நம்ம கம்பைன் ரீடிங்காக பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சன்ஷைன் டேரட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.